கபடியில் இந்தியா தங்கம் வென்றது. இதில் தமிழ்நாட்டின் கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா இளைஞர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் U18 பெண்கள் கபடி அணியின் துணைத் தலைவராக தனது சிறப்பான செயல்பாட்டால் முழு தமிழகத்தையும் பெருமைப்படுத்தியுள்ளார். கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தன்னோட ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுற கார்த்திகா மிகவும் எளிமையான, அதாவது அவங்க அம்மா சாதாரண ஆட்டோ டிரைவர், இப்படி எளிமையான பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. தன்னோட 17வது வயதிலேயே SGFI சப் ஜூனியர், கேலோ இந்தியா ஜூனியர், சீனியர் ஃபெடரேஷன் என அனைத்து நிலைகளிலும் பதக்கங்களை குவிச்சு தமிழக மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரே ஒரு சிங்கப்பெண். மேலும் இவர் தமிழக அணிக்காக 13 முறை களம் கண்டு 9 பதக்கங்களை வென்றிருக்காங்க. 6 முறை தமிழக அணியின் கேப்டனா வழி நடத்தி 4 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணிக்காக விளையாடி ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சாதனையாளர் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா. தொடர்ந்து இவங்க 2021 மற்றும் 2022 ஆண்டுல சப் ஜூனியர் பிரிவுல கேப்டனா இருந்து வெள்ளிப்பதக்கமும், 2024ஆம் ஆண்டு SGFI U17 போட்டியில கேப்டனா இருந்து தங்கப்பதக்கமும், சிறந்த வீராங்கனை அப்படின்ற விருதும் வாங்கியிருக்காங்க. மேலும் 2024ஆம் ஆண்டு ஜூனியர் அண்ட் கேலோ இந்தியா போட்டியில வெள்ளிப்பதக்கமும், 2025ஆம் ஆண்டு சீனியர் ஃபெடரேஷன் அண்ட் U18 போட்டியில வெண்கல பதக்கமும், ஆசிய இளையோர் கபடி போட்டியில தங்கப்பதக்கமும் வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆண்டு 72வது சீனியர் தேசிய போட்டியில வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. 1982ல இருந்து இன்று வரை தமிழகத்திலிருந்து இந்திய சீனியர் கபடி அணியில் விளையாடியவர்கள் வெறும் 3 பேர் மட்டுமே. அந்த 44 ஆண்டுகால இடைவெளியை நிரப்ப போகும் 4வது நட்சத்திரம் கார்த்திகாவா தான் இருக்க வேண்டும் என்பது தமிழக கபடி ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.